அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். காசாவில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற அந்த இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலையை கண்டித்து உலகத்தில் எந்த மாநிலத்திலும் நாட்டிலையும் நடக்காத ஒரு விஷயம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும், முற்போக்கு சக்திகளும் ஒன்று சேர்ந்து, ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு காசாவில் நடக்கிற அந்த இனப்படுகொலைக்கு வன்மையான கண்டனங்களையும், அந்த வன்மையான படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று மாபெரும் முழக்கங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த மேடையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசி, அந்த பேச்சு என்பது அரசியல் புத்தகமாக கூட வெளியிடலாம் என்ற அந்த அளவுக்கு அறிவுசார் விஷயங்களை அண்ணன் திருமா அவர்கள் அந்த மேடையில் பேசி இருக்கிறார். அண்ணன் திருமா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நீலமும் சிவப்பும் சேர்ந்தால் மட்டுமே சாதி ஒழிப்பும் சமூக நீதியும் பிறக்கும். ஆக இந்த மண்ணில் பெரியாரை விமர்சிக்க RSS எச்சைகள் போடுகிற அந்த எலும்பு துண்டுகளை பொறுக்கி சாப்பிடுகிற எச்சைகளுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது வேற யாரும் அல்ல, தமிழகத்தில் தந்தை பெரியார் அவர்களை விமர்சிக்கிற இரண்டே பேர், RSS, பாஜக. இந்த இரண்டு பேருமே அடிச்சு அடி தாங்காம ஓரமா போயிட்டு இனி நம்ம நேரடியாக பெரியாரை தொட முடியாது என்பதை உணர்ந்து அவர்களுக்கான கைக்கூலியாக உருவாக்கி வைத்துள்ள ஒரு ஆள்தான் இந்த சீமான். இந்த சீமான் தொடர்ச்சியாக பெரியாரை, அந்த சீமானின் ஆமை குஞ்சுகள், இந்த கார்த்திகா போன்றவர்கள், இடும்பாவனம் சாட்டை துரைமுருகன், அதாவது பொட்ட துரைமுருகன் போன்றவர்கள்லாம் நேரடியாக தந்தை பெரியாரை விமர்சனம் செய்கிறார்கள். இது எல்லாமே எலும்பு துண்டுக்காக, சனாதனம் போடுகிற எலும்பு துண்டுக்காக இவர்கள் பெரியாரை பார்த்து குறைக்கிறார்கள். இவரை நேரடியாக எச்சரித்திருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இப்ப நம்ம முதல்ல ஒரு விஷயம், ஆமை தற்குறி குஞ்சுகள், உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருந்தால், தெளிவு இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருந்து சீமான் அவர்களை ஈழத்தில் இருக்கக்கூடிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஏன் அழைத்தார்? அவர் எப்படி அழைக்கப்பட்டார்? என்ன காரணத்துக்காக அழைக்கப்பட்டார்? இதை பற்றி மட்டுமே நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் சீமானை அழைக்க வேண்டும்? அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? ஆமாம், சீமானை இங்கிருந்து ஈழத்தமிழர்கள், அதாவது ஈழத்தில் இருக்கிற இங்கே பொட்டு அம்மான் போன்றவர்கள்லாம் அங்கிருந்து சீமானை உளவு பார்த்து, இவர் யார், இவர் என்ன, இவருடைய கோட்பாடு என்ன, கொள்கை என்ன என்பதையெல்லாம் ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் அவர் ஈழத்திற்கு வரவழைக்கப்படுகிறார். அங்க பல கதை உருட்டுறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனால் சீமான் அங்க போறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் தெரியுமா? தந்தை பெரியாரின் திராவிட மேடையும், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மேடையும், கம்யூனிஸ்டுகளின் மேடையும் தான் சீமான் ஈழத்திற்கு தலைவர் பிரபாகரனிடம் போய் சேர பாதையாக இருந்தது. இதை எவனாவது மறுக்க முடியுமா? தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? உங்களுக்கான அந்த விஷயம் தெரியுமா? சீமான் திரைப்பட இயக்குனராக இருக்கிறார். அவர் படங்கள் அனைத்தும் தோல்வியடைகிறது, தம்பி என்கிற ஒரு படத்தை தவிர. சீமானுக்கு அவர் சினிமா பக்கம் ஒரு பக்கம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், பெரியாரையும் பெரியார் கொள்கைகளையும் தூக்கி பிடிக்கிற உரத்த குரலில், கனத்த குரலில் அழகாக அவருடைய கொள்கைகளை பரப்புரை செய்கிற மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த மனிதனாக அன்றைக்கு சீமான் இருந்தார். பெரியார் மேடையில் உணர்வுபூர்வமாக பெரியாரை ஆதரித்தும் பெரியாரை கொண்டாடியவர் தான் இந்த சீமான். விடுதலை சிறுத்தைகள் மேடையில் அண்ணன் திருமாவினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு, திருமா என்னுடைய வழிகாட்டி அப்படி என்று, என்னுடைய அண்ணன் திருமாவளவன் அப்படி என்று, என்னுடைய அரசியல் ஆசான் திருமாவளவன் என்று பேசியவர் சீமான். இப்படி கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய மேடையில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பேசியவர் சீமான். இப்படி இவர் பேசிக்கிட்டே வரும்போது ஈழத்தில் இருந்து இங்கே பார்க்கிறவர்கள், இவர் ஒரு சமூக போராளி, இவர் பெரியாரின் கருத்துக்களை பேசுகிறார், சாதி ஒழிப்பை பேசுகிறார், சமூக விடுதலை சிறுத்தைகள் மேடையில் பேசுகிறார், ஆக இவர் ஒரு நேர்மையான போராளி அப்படின்னு நம்பிதான் சீமான் அவர்களை ஈழத்திற்கு அழைக்கிறார்கள். ஆனா அங்க போயிட்டு இங்க குடிச்சிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு விஜயலட்சுமியின் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் தான் சீமானுக்கு லாட்டரி சீட் அடிச்சா மாதிரி அங்கே ஈழத்தில் மாபெரும் தலைவன் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் வீழ்த்தப்படுகிறார். அந்த வீழ்த்தலுக்கு பிறகுதான் சீமானின் எழுச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இடத்தில் சீமான் போடுகிற ஒரு திட்டம், அங்கிருந்துதான் அவர் அப்போ கூட அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது பெரியாரையும் தலைவர் பிரபாகரனையும் ஒரே தட்டில் தராசில் நிறுத்தி அவர்களை தன்னுடைய தலைமையாக ஏற்றுக்கொண்டு அண்ணாவை போற்றி கட்சி தொடங்கியவர் தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான். அன்றைக்கு ஆரம்பித்து அவர் பேச ஆரம்பித்த அத்தனை வீடியோக்களையும் எடுத்து இன்றைக்கு வரை தொகுப்பாக போட்டு பார்த்தால், இவனை போல ஒரு அயோக்கிய பையன் இந்த சமூகத்தில் பிறக்கவும் முடியாது, பிறக்கவும் கூடாது அப்படின்னு தான் எல்லோருக்கும் தோன்றும். பெரியாரை உயர்த்தி பிடித்தவன். இங்கே சில பிரச்சனைகள் வருகிறது. இளம் மலர்ந்தால் ஈடம் மலரும் என்று ஜெயலலிதா அவர்களின் வாளை பிடித்து கொண்டு அவர்களுக்காக வேலை பார்த்த இந்த சீமான், ஜெயலலிதா அவர்கள் தான் சொன்னார்கள் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று. ஆனால் அங்கேதான் அவர்களுக்குத்தான் இவர் வேலை பார்த்தார். அங்க அந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து பார்த்தாலே தெரியும், சீமான் ஒரு தான் வயிற்றுக்காக தலைவர் பிரபாகரனை வைத்து பிழைப்பு நடத்துகிறார். இதுக்கு பதிலா டார்ச் லைட்டை கையில வச்சுக்கிட்டு புளியா மரத்துக்கு கீழே வேற தொழில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த சீமானை RSS தெளிவாக அடையாளம் கண்டு, இங்க வாப்பா பெரியார நாங்க போய் பேசினா அவனுங்க எங்களை வச்சு செய்யறானுங்க,
பெரியாரை பெரியாரின் பாசறையில் பெரியாரின் மேடையில் புகழ்ந்து பேசிய நீ பெரியாரை இகழ்ந்து பேச வேண்டும், அவரை நீ அசிங்கப்படுத்தணும், அவதூறு பரப்பணும் அப்படின்னு ஒரு கைக்கூலியாக சீமானை மாற்றுகிறார்கள். சீமானும் பெரியாரை முன்னெடுத்து தலைவர் பிரபாகரனையும் பெரியாரையும் நேர்கோட்டில் நிறுத்தி ஒரு சமூக பதட்டத்தை, ஒரு கேவலமான மட்டமான அரசியலை முன்னெடுக்கிறார். ஆனா அவருடைய பருப்பு தமிழ்நாட்டுல வேகல. இந்த நிலையில் கூட சீமான் தொடர்ச்சியாக இப்ப நீங்க பார்க்கலாம், பெரியாரை என்னுடைய கொள்கை தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு அரசியலுக்கு வந்த விஜயை சகட்டு மேனிக்கு மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் சீமான். விஜயனுடைய அரசியல் வருகை, அவருடைய பேச்சுக்கள் சில விஷயங்களை எரிச்சலை உண்டு பண்ணாலும் அவர் அரசியல், அவருடைய சித்தாந்தம், அவர் பேசட்டும், மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதை மக்கள் வாக்குகளாக அவர்கள் தெரிவிப்பார்கள். ஆனால் சீமான் விஜயை டார்கெட் பண்றதுக்கு பெரியாரை நீ ஏற்றுக்கொண்டாய், ஆகவே நீயும் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்ற பாத்தியா, அந்த இடத்துல சீமானை வச்சு பொழக்கணும்னு நமக்கு தோணுது. ஏனென்றால் சீமானை வாடா போடா டேய் என்னடா அப்படின்னு பேசலாமா? இத நமக்கு கத்துக் கொடுத்தது, நமக்கான உரிமை பெற்று தந்தது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த வர்கானான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா இருக்கும் இல்லையா, அந்த பாப்பா தான் சொல்லுது. ஒரு நெறியாளர் கேட்கிறாரு, ஏமா விஜய் அவர்களை பொது மேடையில் அவன் இவன் பேசுறீங்க, தண்ணியை போட்டுட்டு ஒருத்தன் அம்மான்னு பேசுறீங்களே, இதெல்லாம் இது எந்த அரசியல் தலைவர் செய்வாங்க, இதெல்லாம் ஒரு சாத்தியமா நடைமுறைக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பாப்பா சொல்லிச்சு பாருங்க ஒரு பதிலு, பா அதான் ஆம குஞ்சின்றது. அதாவது தமிழ் கொடுத்திருக்கிற மொழியில், அதாவது அவருக்கு தெரிந்த பாஷையில் அவர் பேசுகிறார், இதுல எந்த தவறும் இல்லை. ஏமா ஒருத்தவங்க அம்மானு இன்னும் கெட்ட வார்த்தை எல்லாம் போட்டு பேசினா 294B இந்தியன் ஐபிசி ஆக்ட் முன்னாடி, இப்ப பிஎன்எஸ், இப்போ அது பொதுவெளியில் கேவலமாக அநாகரிகமாக கொச்சையாக பேசுவது அதாவது தண்டனைக்குரிய குற்றம். இது கூட தெரியல, ஆனா அதனாலதான் உங்களை தற்குறி ஆமை குஞ்சுகள் அப்படின்னு சொல்றோம். அதுவும் நீ ஒரு தலைவர் பொது மேடையில் பேசுற வீடியோ போகுது, பலமுறை நீதிமன்றம் செருப்பாலே அடிக்குது. தலைமை பண்பில் இருப்பவர்கள் ரொம்ப பார்த்து பேச வேண்டும், பொறுப்பாக பேச வேண்டும் அப்படின்னு. இருந்தாலும் தலைவனே இல்ல, சீமானை தலைவன் சொன்னா சீமானே நம்ப மாட்டான் அப்படின்ற மாதிரிதான் சீமானின் நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது அந்த தற்குறி அப்படித்தான் பேசும். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சீமானை நேரடியாக பொழக்கிறது முடிவு பண்ணிட்டார். குடிக்கிறது, குடிச்சு காலையில எழுந்தா குடிபெருமை பேசுறது. நீ எப்படி சாதி ஒழிப்பை முன்னெடுக்க முடியும்? பெரியாரை விமர்சனம் செய்துவிட்டு பெண்ணுரிமையை நீ எப்படி பேச முடியும்? பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிரெதிர் திசையில் நிறுத்த உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? பெரியாரும் அம்பேத்கருக்கும் இருந்த உறவு என்பது, அவர்களுக்கான நட்பு என்பது, அவர்களுக்கான புரிதல் என்பது, அதெல்லாம் அவர்களுடைய கடிதங்கள் வாயிலாக, புத்தகங்கள் வாயிலாக அவ்வளவு விஷயங்கள், ஆதாரங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட கேவலமான வேலை பார்க்கிற, அதாவது மக்களிடத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வக்கில்லாத நீங்கள் எல்லாம் தந்தை பெரியாரை இப்படி கேவலமாக பேசினால் பெரியார் அவமானப்பட்டு விடுவாரா அப்படி என்று அண்ணன் திருமா அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தார். நீலமும் சிவப்பும் கருப்பும் சேர்ந்ததுதான் இந்த தமிழகத்தினுடைய உலகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நீலம் என்பது அம்பேத்கரையும், சிவப்பு என்பது கம்யூனிசம், கருப்பு என்பது திராவிடம், கருப்பும் சிவப்பும் என்பது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி சமூக நீதி பேசுகிற இயக்கங்களை எல்லாம் RSS ஆல் ஒன்றும் செய்ய முடியவில்லை, எதிர்க்க முடியவில்லை. ஆக இந்த எச்சக்கல சீமாண்டிகளை உள்ளே இறக்கி அவர்களை விட்டு பேச வைத்தால் இங்க ஒண்ணும் புடுங்க முடியாது. ஆக சீமான் ஈழத்திற்கு போனதற்கு காரணம் தந்தை பெரியாரையும் அம்பேத்கரியத்தையும் கம்யூனிசத்தையும் பேசி அதில் பேர் பெற்று அங்க போனாரே தவிர, அங்க யாரும் புட்டம்மான் போன்றவர்கள்லாம் போய் தலைவர் பிரபாகரன் கிட்ட தமிழ்நாட்டில் சேகுவாராக்கு இணையாக ஒரு போராளி இருக்கிறார், முளைத்திருக்கிறார், அவரை நாம் இங்கே கூட்டு வர வேண்டும், அவர் பெயர் சீமான் அப்படின்லாம் யாரும் சொல்லல. தந்தை பெரியாரின் கொள்கையை உள்வாங்கி இருக்கிறார், அம்பேத்கரை படித்திருக்கிறார், கம்யூனிசத்தை உள்வாங்கி இருக்கிறார், நல்ல தோழராக நமக்கு தெரிகிறார். அவங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னை இங்க கூப்பிட்டே இருக்க மாட்டாங்க ராஜா. ஆனால் படகுல போய் பார்த்துட்டு என்ன கதை உருட்டுற, சிந்தித்து பாருங்கள். சீமானுக்கு வாழ்வு கொடுத்தது பெரியாரின் மேடையும் பெரியாரும் தான். ஆனால் இன்றைக்கு அந்த சீமாண்டி பெரியாரை விமர்சனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை நாளைக்கு உங்க வண்டி ஓடுதுன்னு பாக்குற ராஜா. அதாவது அரசியல் ரீதியாக அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோட்பாடு. ஆனால் நீங்கள் அநாகரிகமாக அரசியலை முன்னெடுக்கும் போது, அதனாலதான் இந்த சீமானினுடைய அந்த கொட்டை இருக்கான்ல, சாட்டை துரைமுருகன், அந்த சாட்டை துரைமுருகன் அண்ணன் திருமாவை தொடர்ச்சியாக அவன் பழித்துக் கொண்டிருக்கிறான், அவதூறுகளை வாரி வீசிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு இணையாக நீ நான் சீமானுக்கு கொட்டை மாதிரி பேசுற, நான் அவருடைய இன்னொரு கொட்டை நான் பேசுறேன் பார் அப்படின்னு ஏகலைவன் ஒண்ணு, அது மிகப்பெரிய மூத்த பழம். அந்த பழம் உருட்டுக்கு பாத்தீங்களா? எதுக்குடா அந்த வேலை? இவங்க எல்லாருமே சாட்டை துரைமுருகன் கணக்கிலே வரமாட்டான், அவன் லேகி விற்கிறவன், அவன் மெடிக்கல் ரெப்பு, அங்க இருந்து வந்த அவன் ஒரு நாதாரின்னு வச்சுங்க, அவனை விட்டுருங்க. இந்த ஏகலைவன் போன்றவர்கள் எல்லாம் இந்த திராவிட அரசியலை, தமிழ் தேசியத்தை ஆரம்பத்தில் பேசிக் கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு சீமானோடு சேர்ந்து நாம் பயணித்தால் நமக்கு சில்லறைகள் தேரும் என்பதை தெரிந்து கொண்டு இவ்வளவு கேவலமான வேலையை பாக்குறீங்களே. அண்ணன் திருமாவின் வீடியோக்கள் வெளியே வரும்
விட்டுத்தான் பாரு. அவருடைய வீடியோ ஒரு நாளைக்கு பல வந்துட்டு இருக்கு. என்ன வீடியோ? அறிவியல் சித்தாந்த வீடியோ, அரசியல் புரட்சி வீடியோ, எதிர்கால இளைய சமூகத்தை அதாவது சீர்திருத்தக்கூடிய அந்த பேச்சுக்கள் அடங்கிய வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மக்கள் விழிப்புணர்வு அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். சீமா வயிறு எரிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சிரா நம்ம கதை. ஒரு பக்கம் விஜய் அடிக்கிறா, இன்னொரு பக்கம் அண்ணன் திருமா நம்ம இதுவரை தாக்காமல் இருந்தால் அவரே போய் இறங்கி அடிச்சாருன்னா நம்ம எல்லாம் தேர்றதே கஷ்டம்னு அவன் பையன் சீமானுக்கு மட்டும்தான் தெரியும். விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் சீண்டவும் முடியாது, நோண்டவும் முடியாது. அவர்கள் திரும்ப சீண்டவும் நோண்டவும் ஆரம்பித்தால் நாம் தமிழர் நடமாடவே முடியாது. நீங்க ஒரு கேவலமான ஒரு தலைவனை உங்கள் தலைவன் என்று சொல்லிக்கொண்டு எச்சத்தனமாக பிச்சை எடுக்கிறவன் கூட நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எப்போதுதான் உணரப் போகிறீர்கள். நான் கேட்ட கேள்வி, பெரியார் இல்லாமல் சீமான் வளரவில்லை. சீமான் வளர்ந்தது பெரியாரால், அம்பேத்கர் ஏத்தால், அத கம்யூனிசத்தால். இந்த வளர்ச்சியின் பால் ஈழத்திற்கு போய் அங்கிருந்து சில போட்டோக்களை எடுத்துட்டு இங்க வந்து அதை விற்பனை செய்து அதில் பிழைப்பு நடத்துகிற ஒரு கேவலமான அந்த ஜென்மத்துக்கு கூட தான் இந்த தற்கொலை ஆமை குஞ்சுகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அறிவர் எழுச்சி தமிழர் லண்டனுக்கு போறாருங்க. 4 நாள் அங்க, லண்டன்ல இருந்து சென்னை வரார். இங்க காசாவினுடைய இனப்படுகொலைக்கு அங்க வந்து பேசுறாரு. அங்க பேசி முடிச்ச உடனே நாக்பூருக்கு போறார். நாக்பூரை முடிச்சுட்டு திருப்பி சென்னை வரார். அதாவது இந்த மக்களுக்காக, இந்த சமூகத்திற்காக அனைத்து மக்களும் சாதி, மதம், மொழி, இனம் இவற்றையெல்லாம் கடந்து மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு தன் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறார், பயணித்துக் கொண்டே இருக்கிறார். தன்னுடைய தேடல்களை எதிர்கால இளைய சமூகத்திற்கு கற்பித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் திருமாவோடு திரள்வார்களா இளைய சமூகம்? ஒரு தான் வயிற்றுக்காக விற்பனை செய்து கொண்டிருக்கிற சீமானோடு சேருவார்களா? சமூகம் சிந்தித்து பார்க்கும். சீமானை ஒரு நாள் தூர குப்பையை தூக்கி போடும். இது நடக்கும் 2026. அன்றைக்கு தெரியும் சமூக நீதி என்றால் என்ன, தந்தை பெரியார் என்றால் யார் என்று. சில நேரங்களில் சீமான் ஒரு சிலுமிஷ வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் அதாவது நேர்ல நிறுத்துறது. அம்பேத்கர் எங்க, பெரியார் என்ன? இவர் யாரு? டேய், புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் தந்தை பெரியாராக வாழ்ந்திருப்பார். தந்தை பெரியார் மகாராஷ்டிரா அங்க பிறந்திருந்தார்னா புரட்சியாளர் அம்பேத்கராக மாறியிருப்பார். இந்த விஷயம் கூட தெரியாமல், சிற்றறிவு கூட இல்லாம இந்த RSS ஓடு சேர்ந்து மூளை இருக்க வேண்டிய இடத்துல சாணியை வச்சுக்கிட்டு சுத்துற உங்களுக்கு அண்ணன் திருமாவையும் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பார்த்தால் நடுங்கத்தான் செய்வீர்கள். உங்கள் நடுக்கத்திற்கு 2026 ஒட்டுமொத்தமாக முடிவு கட்டி உங்கள் நடுக்கத்தையும் சரி ஓரமா போங்கடா தம்பிங்களா, இனி உங்க அரசியல் எடுபடாது. நீங்கள் ஒரு போலி அரசியலை பேசுகிற உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, அண்ணன் திருமா இந்த சமூகத்திற்கு, இந்த சமூக மக்களுக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தேவையான ஒரு மாபெரும் தலைவர் என்பதை ஒருபோதும் எதிர்கால இளைய சமூகம் மறக்கவும் கூடாது, அவரை இழக்கவும் கூடாது. அதாவது சினிமா மோகத்தால் நீங்கள் ஓடி அங்கே அந்த சினிமா மோகம் தீர்ந்து, அதாவது கொள்கை கோட்பாடு இது எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு திரும்பி பார்த்தா உங்களுடைய வாழ்க்கை பாழாய் போயிருக்கும். ஆகவே இப்போதே சிந்தியுங்கள். சீமான் போன்றவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த, சினிமாவை அதாவது அந்த மோகத்தை வாக்குகளாக மாற்றி விடலாம் என்று நினைக்கிற விஜய் போன்றவர்களுக்கெல்லாம் பாடம் எடுக்க இந்த 2026 தேர்தல் என்பது, இந்த களம் என்பது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். இல்லை என்றால் சனாதனம் உள்ளே வந்துவிடும். இங்கே சாதி தலைவிரித்தாடும், மதம் வெறிகொண்டு விளையாடும். அப்போது நீங்கள் உங்கள் நினைவுக்கு வருகிற ஒரே ஒற்றை தலைவர் அண்ணன் திருமாவாகத்தான் இருப்பார். அன்றைக்கே எச்சரித்தார், நாம் எச்சரிக்கையாக இல்லையே என்று. அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.